அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 26 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள். இன்று ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் சமாஜ்வாடி கட்சிகள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பீகார், உத்தரப்பிரதேசத்தில் மதவாத சக்திகளுக்கு எதிராக கூட்டணி அமைத்துள்ளதாக லல்லு பிரசாத் யாதவ், முலாம் சிங், ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோர் கூட்டாக செய்தி வெளியிட்டு இது மூன்றாவது அணி என்று அதற்கு பெயர் வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் காங்கிரஸ் கட்சி கலக்கம் அடைந்திருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சிதறி சின்ன பின்னமாகியிருக்கிறது என்றே கூறலாம். அந்த அளவுக்கு இன்று அனைத்து கட்சிகளும் வெளியேறிவிட்டதால் காங்கிரஸ் தலைவர் சோனியாவும் தமிழக முதல்வர் கருணாநிதி மட்டுமே அந்த கூட்டணியில் தாக்குப்பிடித்து இருப்பதால் இந்த அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்தவர்கள் பாமக தலைவர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர இருப்பதாக அறிக்கை வெளியிட்டிருப்பதால் சோனியா காந்தியும் கருணாநிதியும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தேமுதிக சார்பில் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் 9 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் இன்று வெளியிட்டுள்ளதாகவும் பின்பு கன்னியாகுமரியிலிருந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி விட்டதாக கன்னியாகுமரியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் எல்லா திசையிலிருந்தும் நல்ல செய்தி வந்தால் நல்லது என்று கூறியிருந்தார். ஆனால் இன்று அமாவாசை என்று அவருக்கு எல்லா இடத்திலிருந்துமே துக்க செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என்றும் தேர்தலில் இவருக்கு நல்ல செய்தி கிடைக்குமா என்பதை மக்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கம்பம் தொகுதி எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் மதிமுகவிலிருந்து விலகியதாகவும் தனது அடிப்படை உறுப்பினர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாகவும் நாளை திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து திமுகவில் சேரப்போவதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் நடந்து வரும் இன படுகொலை பொது தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன், இந்திய அரசோ சோனியா காந்தியோ இதில் விரைந்து தலையிட்டு போர் நிறுத்தத்துக்குரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்றும் இல்லாவிடின் இதனுடைய நஷ்டம் தேர்தலில் வெளிப்படும் என்று தெரிவித்துள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காஷ்மீர் மாநிலத்தில் நடந்து வரும் பயங்கர சண்டையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக தகவல் எடுத்து இந்திய ராணுவத்தினர் கடும் சண்டையில் ஈடுபட்டனர். அச்சண்டையில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தின் ஏரியா கமாண்டர் அப்துல்லா சுட்டு கொல்லப்பட்டதாகவும் தீவிரவாதிகளிடமிருந்து ஏராளமான துப்பாக்கிகளும் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக காஷ்மீரிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதிலும் உள்ள போலீஸ்காரர்களின் ஒத்துழைப்பு மூலம் சைபர் கிரைம் குற்றத்தை பற்றி அறிவதற்கான மாநாடு டெல்லியில் நடைபெற்றதாகவும் இதில் சிபிஐ தலைவர் கலந்து கொண்டு உரையாற்றியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு பராக் ஒபாமா அவர்கள் தன்னுடைய வெள்ளை மாளிகையில் அமெரிக்க மக்கள் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு ஒரு புதிய இணையதளத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் அதன் மூலம் அமெரிக்க மக்கள் தங்களுடைய கேள்விகளை அனுப்பினால் அதற்கான பதில் உடனடியாக அனுப்பப்படும் என்றும் இதன் மூலம் அமெரிக்காவில் உள்ள செய்தி நிறுவனங்கள் மக்களின் நிலையை அறிவதற்கு முன்பே வெள்ளை மாளிகை அந்த செய்தியை அறிந்து கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கும் என்பதால் இது தொடங்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் இன்று ஏற்பட்ட கார் குண்டுவெடிப்பில் 20 பேர்
உயிர் இழந்ததாக பாக்தாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலக பொருளாதார நெருக்கடியால் தாய்லாந்து மக்கள் கடுமையாக பாதித்து இருப்பதாகவும், ஆகையால் தாய்லாந்து நாட்டு பிரதம மந்திரி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கூறி 20,000 பேர் போராட்டத்தில் குதித்ததாக தாய்லாந்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய பங்கு சந்தையில் இன்று ஏற்றம் காணப்பட்டது. காலை வர்த்தகம் தொடங்கியது முதலே மும்பை பங்கு சந்தையில் குறியீட்டெண்ணான சென்செக்ஸில் ஏற்றம் காணப்பட்டதாகவும், பிற்பகல் 2 மணிக்கு பிறகு அது 10,000 புள்ளிகளை எட்டி முடிவில் 10,003 புள்ளிகளிலும், இதே நிலை தேசிய பங்கு சந்தை நிப்டியிலும் 3,082 புள்ளிகளாக முடிவடைந்ததாக மும்பையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தெலுங்கு கன்னட மொழி பேசும் மக்களுக்கு யுகாதி நல்வாழ்த்துக்களை தமிழக தலைவர்கள் தெரிவித்து இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 26 மார்ச் 2009 பிற்பகல் 2:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தின் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. ஸ்ரீலங்காவில் நல்ல மேகங்களும், மேங்களூரு மைசூர் பகுதியில் மேகமூட்டம் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். அதற்கு காரணம் அங்கு அதிக மரங்களும் காடுகளும் இருப்பதால் மேகங்கள் மற்றும் மழை வருவதற்கான வாய்ப்பு வருகிறதோ என்று இந்த சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.